ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோன்களுக்கு வந்து இந்த ஃபைல்ஸ் ஷேர் பண்ணுறதுக்கு நியர்பை ஷேர் அப்படிங்கிற ஃபீச்சர் வந்து உள்ள இன்பில்டாகவே ஆண்ட்ராய்ட் ஃபோனில் இருக்குது. இந்த ஃபீச்சர் வந்து இப்போ வந்து லேப்டாப்புக்கும் கொண்டு வந்திருக்காங்க. இது மூலமாக நம்ம ஸ்மார்ட் ஃபோன்லேருந்து லேப்டாப்புக்கும் லேப்டாப்லேருந்து ஸ்மார்ட் ஃபோனுக்கும் எந்த ஒரு ஃபைலையும் வந்து டேரெக்டாக ஷேர் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவில் எப்படி வந்து இந்த நியர்பை ஷேரை வந்து லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணி ஸ்மார்ட் ஃபோன்லேருந்து லேப்டாப்புக்கும் லேப்டாப்லேருந்து ஸ்மார்ட் ஃபோனுக்கும் ஃபைலை வந்து ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறது டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போக முன்னாடி ஒரே லைக் கொடுத்துருங்க. அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு மறக்காம வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இந்த நியர்பை ஷேர் ஆப் வந்து உங்கள் பிசியில் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முதல்ல கூகுளில் போயிட்டு நியர்பை ஷேர் பிசின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. ஸோ டைப் பண்ண உடனே அதில் மொதல் ரிசல்ட், அதாவது ஆண்ட்ராய்டோட அஃபிஷியல் வெப்சைட்லேருந்தே லிங்க் இருக்கும். ஸோ டேரெக்டாக அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த நியர்பை ஷேர் டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் கெட் ஸ்டார்டட் வித் பீட்டா அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து ஒரு குட்டியோண்டு ஒரு விண்டோஸ் ஆப் ஒன்று, அதாவது EXE ஃபைல் ஒன்று வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ அந்த ஆப்பை வந்து டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து குரோம் ப்ரௌசர் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணும்போது முதல்ல இன்ஸ்டால் ஆகுமோ அதே மாதிரி டவுன்லோட் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகும். இப்போ இந்த நியர்பை ஷேர் ஆப் வந்து நமக்கு வந்து டவுன்லோட் ஆகி முடிஞ்சிச்சு. டவுன்லோட் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் அதை வந்து டேரெக்டாக ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இதே மாதிரியாக நமக்கு வந்து சைன்இன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பட்டன் மட்டும் தெரியும். அதை நம்மளோட கூகுள் அக்கௌண்ட்டில் வந்து சைன்இன் பண்ணும். ஸோ இப்போ நீங்கள் உங்களோட பர்சனல் ஜிமெயில் ஐடியோ இல்லை ஏதோ ஒரு ஜிமெயில் ஐடியோ டேட்டா கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அதில் சைன்இன் அப்படிங்கிற ஒரு பட்டன் கேட்கும். அந்த பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா டேரெக்டாக சைன்இன் சக்ஸஸ்ஃபுல்னு வரும். இல்லைனா பாஸ்வேர்ட் போட வேண்டியிருக்கும். இப்போ சைன்இன் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆன காரணத்தினால இந்த விண்டோவை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம நியர்பை ஷேரோட அந்த ஆப் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து உங்கள் என்ன அக்கௌண்ட் கிளிக் பண்ணிக்கிங்களோ அந்த அக்கௌண்ட்டில் வந்து இந்த நியர்பை ஷேர் வந்து லாகின் ஆகிருக்கும். அதாவது அந்த அக்கௌண்ட் பேரோட. இப்போ பாட்டம் சைக்குள்ளே போயிட்டீங்கன்னா நமக்கு வந்து டன் அப்படிங்கிற மாதிரி ஒரு குட்டியோண்டு பட்டன் ஒன்று இருக்கும். அந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு வந்து நியர்பை ஷேர் பிசி வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிட்டு சென்டரில் பார்த்தீங்கன்னா தெரியும் ரெடி டு ரிசீவ் அப்படிங்கிற மாதிரி ப்ளூ கலரில் அந்த வேவ்ஸ் வர்ற மாதிரி இருக்கும். அதாவது நம்ம வந்து இனிமேல் யாராவது ஒரு ஃபைல்ஸை வந்து ஸ்மார்ட் ஃபோன்லேருந்து பிசிக்கு வந்து ஷேர் பண்ண நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணும்போது நம்மளோட பிசி நேம் தெரிகிற மாதிரியாக வந்து இந்த ஆப்ஷன் அமையும். அதாவது இப்போ வந்து பிசி வந்து எல்லாருக்கும் விசிபிளாக இருக்குன்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் பாட்டம் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபைலை வந்து மற்றவங்களுக்கு சென்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். ஸோ டேரெக்டாக ப்ரௌஸ் பண்ணலாம், இல்லை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணலாம். ஸோ இது எப்படி வந்து ஒர்க் பண்ணும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து செட்டிங்ஸ்குள்ளே போய் பார்த்துக்கலாம். ஸோ செட்டிங்ஸ்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒன்று வந்து பிசியோட நேம் இருக்கும். அதுக்கு கீழே மூணாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டிவைஸ் விசிபிலிட்டி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நியர்பை ஷேரில் வந்து ஃபைலை வந்து சென்ட் பண்ணும்போதோ இல்லை ரிசீவ் பண்ணும்போதோ உங்களோட லேப்டாப் யாருக்கெல்லாம் தெரியணும் அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணி வைக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி கான்டாக்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி வருது. அதோட என்னோட ஃபோன் நம்பரோ அல்லது என்னோட ஜிமெயில் ஐடியோ யாரெல்லாம் வந்து சேவ் பண்ணி வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் ஃபைல் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் இப்போ எவ்ரி ஒன் அப்படிங்கிற சூஸ் பண்ணேன்னா என் கான்டாக்டில் இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. யாருக்குனாலும் நான் ஃபைலை வந்து ஷேர் பண்ணலாம். ஆனால் வந்து கொஞ்ச நேரம் மட்டும் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒருவேளை நீங்கள் பெர்மனெண்ட்டாக ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த செட்டிங் மாற்றணும். இப்போ முதல்ல சாம்பிளுக்கு ஒரு சின்ன ஃபைலை வந்து என்னோட பிசியிலேருந்து ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து நான் சென்ட் பண்ணி காட்டுறேன். முதல்ல ஒரு சின்ன இமேஜ் ஃபைலை வந்து டேரெக்டாக ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி என்னோட பிசியில் இருக்கிற நியர்பை ஷேர் ஆப்புக்கு வந்து டேரெக்டாக ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிடுறேன். அந்த டைமில் வந்து என்னோட ஸ்மார்ட் ஃபோனில் வந்து நியர்பை ஷேர் ஆன் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் என்னோட ஸ்மார்ட் ஃபோனோட பேர் வந்து ஆட்டோமேட்டிக்காக லேப்டாப்பில் தெரியுது. ஸோ நான் இதை டேப் பண்ணுற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக என்னோட ஸ்மார்ட் ஃபோனில் வந்து இந்த ஃபைல் அக்செப்ட் பண்ணுறீங்களா அப்படிங்கிறது கேட்கு. அது வந்து நான் அக்செப்ட் கொடுத்த உடனே அந்த JPG ஃபைல் வந்து என்னோட ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஷேர் ஆகிட்டு இதே மாதிரியாக எந்த ஒரு ஃபைலையும் டேரெக்டாக பிசிலேருந்து ஸ்மார்ட் ஃபோனுக்கும் ஸ்மார்ட் ஃபோன்லேருந்து பிசிக்கும் வந்து நம்ம வந்து டேரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். மேலும் வந்து ஒரே வைஃபை நெட்வொர்க்கில் வந்து சில நேரம் கனெக்ட் பண்ண சொல்லும். அப்படி கனெக்ட் பண்ணும்போது நீங்கள் வந்து பிசியும் சரி ஸ்மார்ட் ஃபோனையும் சரி ஒரே வைஃபை நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ணிச்சிட்டிங்கன்னா ஃபைல் ஷேர் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி என்னோட ஸ்மார்ட் ஃபோன்லேருந்து நான் ஒரு பெரிய ஃபைலை வந்து லேப்டாப்புக்கு ஷேர் பண்ணுறேன். அந்த டைமில் வந்து இதே மாதிரி ஸ்மார்ட் ஃபோன்லேருந்து ஃபைல் வருது, அக்செப்ட் பண்ணுமா கேட்கும். நான் அக்செப்ட் கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கிற அந்த ஃபைல் வந்து என்னோட பிசிக்கு வந்து ரிசீவ் ஆகிட்டு இருக்கு. மேலும் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இந்த டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ரேட்டும் எவ்வளோக்குள்ள ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத காட்டும். அதாவது வைஃபை நெட்வொர்க்கோட ஸ்பீடை பொறுத்து வந்து இது மாறும். ஸோ இப்போதைக்கு நான் ஸ்மார்ட் ஃபோனில் உள்ள வைஃபை நெட்வொர்க் வச்சு போட்டதுனால வைஃபை ஸ்பீடு வந்து கிட்டத்தட்ட 2 MBPS வரையும் வந்து ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஒருவேளை உங்கள் வீட்டில் ப்ராட்பேண்டோ இல்லைனா வேறு ஏதாவது வைஃபை நெட்வொர்க் வச்சுருந்தீங்கன்னா அந்த வைஃபை நெட்வொர்க்கோட ஸ்பீடும் உங்கள் ஃபோனோட வைஃபை நெட்வொர்க், அதாவது வைஃபை 6ஓ இல்லைனா அதுக்கு முன்னாடி உள்ள வைஃபை வெர்ஷனோ இருக்கோ அதை பொறுத்து வந்து இந்த ட்ரான்ஸ்ஃபரோட ரேட் வந்து மாறும். மேலும் இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி நான் வந்து ஒரு ஃபைல் மட்டும் இல்லை, ஒன்றுக்கு மேற்பட்ட பலவிதமான ஃபைலையும் டேரெக்டாக என்னோட ஸ்மார்ட் ஃபோன்லேருந்து பிசிக்கும் பிசிலேருந்து ஸ்மார்ட் ஃபோனுக்கும் ஈஸியாக ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணியே வந்து ஃபைல்ஸ் வந்து ஷேர் பண்ண முடியும். இதே மாதிரியாக ஸ்மார்ட் ஃபோன்லேருந்து பிசிக்கும் பிசிலேருந்து ஸ்மார்ட் ஃபோனுக்கும் வந்து இந்த நியர்பை ஷேர் ஆப் மூலமாக வந்து நீங்கள் வந்து எந்த விதமான ஃபைலும் மாற்ற முடியும். இவ்வளோ நாள் வந்து ஸ்மார்ட் ஃபோனுக்கு மட்டும் தான் அது ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து லேப்டாப்புக்கும் வந்துருச்சு. அதனால் வந்து நம்ம டேட்டா கேபிளையோ இல்லைனா வந்து பென்ட்ரைவோ தேடிட்டு இருக்க தேவையில்லை. அதுக்கு பதிலாக டேரெக்டாக வந்து இந்த நியர்பை ஷேர் ஆப்பை வந்து பயன்படுத்தி நீங்கள் ஷேர் பண்ணலாம். மேலும் வந்து உங்கள் லேப்டாப் வந்து யாருக்கு தெரியணும் தெரியக்கூடாதுங்கிறதையும் வந்து நீங்கள் ஈஸியாக செட் பண்ண முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ மூலமாக வந்து இந்த நியர்பை ஷேரை எப்படி வந்து உங்கள் லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணி பென்ட்ரைவோ இல்லை எந்த விதமான டேட்டா கேபிளும் இல்லாமல் டேரெக்டாக ஃபைல் எப்படி ஷேர் பண்ணுறது தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ லேப்டாப் மற்றும் ஸ்மார்ட் ஃபோனுக்கு இடையில வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து ஃபைல் இந்த மாதிரி அடிக்கடி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. அப்படி வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க. நான் டெக் இந்த மற்ற வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.